கொண்டால் பொருந்திக் கொள்ளுதல். அப்ப இந்த நேரத்தில் இப்ப என்ன பொருளை தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க சொன்னால் ஈக்குவலாக இருக்கணும். முதல் போய் பழைய தங்கத்தை விட்டுட்டீங்க, விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டு பணத்துக்கு உத்தரவாதமாக பில்லோண்ட கொடுக்கிறார். ரைட். இப்ப என்ன செய்றீங்கன்னா திரும்ப புது தங்கம் வாங்க போறீங்க. புது தங்கத்துக்கு அவர் ஒரு வேலை சொல்றார், நீங்க பொருந்திக் கொள்றீங்க. மேலதிகமாக உள்ள காசை கொடுத்து நகை வாங்கிட்டு ரெண்டு பிசினஸ் ஆகுது நடந்தால் பிரச்சனை இல்லை. இப்ப என்னென்றால் கேள்வி வருது, இதில் ஏதாவது ஒரு இடத்தில் பிடி இருக்குமா? எப்படி பிடி என்று கேட்டால், இப்ப விற்கக்கூடியவர் புது தங்கத்தை நமக்கு விற்கிற வியாபாரி கடைக்காரா சகோதரர் நம்மளோட பழைய தங்கத்தை வாங்கி வைத்தார். உதாரணமா நம்ம கொண்டு போன 10 கிராமையும் 20,000 ரூபாய் படி 20,000 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டார். வாங்கினதுக்கு பிறகு புது தங்கம் பார்க்கிறோம், புது தங்கம் நமக்கு பிடிக்கவில்லை. புது தங்கம் நமக்கு பிடிக்கவில்லை. நாங்க சொல்றோம் வேறு கடைக்கு சென்று நாங்கள் நகை வாங்க போகிறோம், பணத்தை கொடுங்கள் என்று கேட்கும் போது தர முடியாது, உங்களுடைய நகையை எடுத்து செல்லுங்கள் என்கிற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இது வட்டி. ஒரு திருவாரணம் நடத்தது. இரண்டாவதாக ஏற்கனவே 20,000 போட்டிருக்கிறார். புது தங்கம் எங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை, 20,000 கொடுங்கள் என்று சொன்ன போது இல்லை நான் 19 தான் தருவேன் என்கிறார். இதுவும் வட்டி. இது எல்லாத்தையும் விட லேசான வழி என்னென்றால், போன போக்குல பழைய தங்கத்தை வித்துருங்க. எவ்வளவுக்கு ஒரு கடை இல்லாட்டி 4 கடைக்கு இறங்குங்க. புது தங்கம் வாங்குற பேச்சு அவர்கிட்ட பேச வேணாம். வித்து கேஷ கையில் எடுத்துருங்க. சந்தேகமே இல்லாம ஹலால். ஏற்கனவே உள்ளத்துல ஒரு சுபகா இருக்கு, அந்த மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடம் இருக்கு. இது ஒரு பில்லோண்ட போட்டு வச்சுட்டு பொருளை வாங்குறதுல இன்னைக்கு வெளிப்படையா சொல்ல முடியாவிட்டாலும் கூட மனசுல அதுல ஒரு சங்கடம் இருக்கு. இந்த சங்கடம் இஸ்லாம் என்ன சொல்றது என்றால், தாமா எரிபுக் இல்லாமல எரிபுக், சந்தேகமானதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாததை எடுத்துக்கொள் என்று. அதே மாதிரி மன் இத்தக சுபஹாத், சந்தேகத்திலிருந்து யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ ஃபகத் இஸ்தப்ர லிதீனிஹி வ இர்திஹி, அவர் தனது மார்க்கத்திற்கும் தனக்கும் நல்லது செய்தவராவார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டுக்கு போய் தங்கத்தை வித்து விட்டு அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச தங்கத்தை வாங்க வேண்டியது. என்னென்றால் இது சோதனை உலகம். இதுல நமக்கு நஷ்டம் லாபம் எல்லாம் பார்க்க முடியாத குர்ஆன் ஹதீஸ் என்று வரும்போது நமக்கு என்ன தேவைன்றால், இது தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாத நம்மட மக்கள் பேசல. தொழுகையில தக்பீர் கட்டுறது, அத்தியாயத்தில் வரலாற்றுறது பிரச்சனை பேசின நம்ம இதை பேசல. ஆனா அரபுலகத்தில் இது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். ஃபிக்ஹ் புத்தகங்கள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருக்க